பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நான் யூஸ்வலாக ஒரு சீசன் கூட பார்த்ததில்ல மேடம். 1 hour ஒரு எபிசோடு கூட, நான் உண்மையை சொல்கிறேன், டு பி த ஃப்ராங்க், ஒரு எபிசோடு கூட வீட்டில் உட்காந்து பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. பிக் பாஸை பற்றி நோ ஐடியா. ஆனால் போகணுன்ற ஒரு ஆசை மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் 1 year வந்து தான். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா எனக்கே, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இவரெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதில் போட்டு ட்விட்டரில் போட்டிருக்கான், யூடியூப்பில் போட்டிருக்கான். அவ்வளோ நம்ம ஒரு பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கும். சினிமாக்காரங்களாம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு, பரவாயில்ல அந்த லெவலாவது போட ஆரம்பிச்சிட்டிங்க. சினிமாக்காரன் மட்டும் பார்க்குறேன்டா, நான் ஒரு டாக்டர் கூப்பிட்டது நான் காலையில் தான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, இன்ஜினியரிங் காலேஜஸ், படித்த படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல மேடம், போய்கிட்டே தான் இருக்கும். பிஃபோர் பிக் பாஸே நம்ம நிறைய கேர்ள்ஸ் காலேஜுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா, போகாதது பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா, 1 year எல்லாரும் இவர் போவார்னாங்க. பட் நான் என்னன்னா, பிக் பாஸ் போகிறது ரொம்ப டஃப், ஈஸியாக கிடைக்காது. அவளோட கால் படாத ஒரே இடம் பிக் பாஸ் தான். அது உண்மைதான் மேடம். இன்னொன்று, அதுவுமே வந்து அவ்வளோ லேசான விஷயம் இல்லையா. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கரு வந்தோடனே கேட்டீங்க, அவங்க தங்கச்சி பாரெல்லாம் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருக்கு. உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்த ஆங்கர்ஸ் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி, பிக் பாஸ் போங்க ட்ரை பண்ணுங்க. யாரப்பா பிடிக்கிறது, யாரை நம்மளுக்கு தெரியும், அவ்வளோ லேஸில் போக முடியுமா? விஜய் டிவியில் ஆல்ரெடி நிறைய அந்த ஷோஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வந்தாலும் பிக் பாஸ் பிளாட்ஃபார்மா அந்த ஷோவுக்கு போனால் எனக்கு ஷோ டைரக்டரே சொன்னார், நீங்கள் என்ன பிக் பாஸ் போக 4 years ஆகும்னு. எனக்கு அப்போ உடனே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆஹா, 4 வருஷம் கழிச்சு நம்ம பிக் பாஸ் போய் அதுக்கப்புறம் படம் நினச்சி என்னைக்கு நம்ம வர்றது குயிக்காக, அதெல்லாம் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொண்டு போயின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி கடவுள் ஒரு ரூபத்தில் கொண்டு போயிட்டாரு.